வணக்கம். ஸோ எண்கள் டாப்பிக்கில் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த பெருக்கு தொடர் அடுத்து சிறப்பு தொடர் இந்த டாபிக் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் பெருக்கு தொடர் சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ் என்னென்ன இருக்குது, அதுக்கு முன்னாடி ஃபார்முலாஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதுவும் கூட்டுத்தொடர் வரிசையில் என்னென்ன ஒரு 5 மாடல் பார்த்தோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கும். ஸோ அது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ ஃபார்முலா அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதுலையும் ஒரு 5 ஃபார்முலா நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பொது விகிதம் அதாவது கூட்டுத்தொடர் அப்படின்னா பொது வித்தியாசம் நம்ம இப்படி சொல்லுவோம். என்ன டி ஈக்குவல் டு செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் பார்த்தோமா. அதே இது பெருக்கு தொடரில் பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரிக் சீரீஸில் பார்த்தீங்கன்னா பொது விகிதம் அப்போ காமன் ரேஷியோ ஆறுங்கிற டேர்ம் யூஸ் பண்ணுவோம். இங்கே டிங்கிற டேர்ம் யூஸ் பண்ணியிருந்தோம், இங்கே ஆறுங்கிற டேர்ம் யூஸ் பண்ணுவோம். இந்த ஆர் வேல்யூ செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். இங்கே மைனஸ் பண்ணோம், இங்கே டிவைட் பண்ணுறோம். இதுதான் அந்த பொது விகிதம் கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ பெருக்குத்தொடர் வரிசைனா அதோட சீரீஸ் எப்படி இருக்குங்கிறத ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இப்போ 2 4 அடுத்து 8 அடுத்து 16 அடுத்து 32 எடுக்கிறோம்னா இப்போ 2லேருந்து காமனாக ஒரு 2ங்கிறத மல்டிபிள் பண்ணுறோம். எல்லாத்துலேயுமே காமனாக 2 மல்டிபிள் பண்ணோம்னா அடுத்தடுத்த டேர்ம் வருது. இந்த மாதிரி மல்டிபிள் காமனாக ஒரு நம்பர் மல்டிபிள் ஆகுது அப்படின்னா இந்த சீரீஸ் தான் பெருக்கு தொடர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். எது காமனாக மல்டிபிள் ஆகுதோ அதுதான் நம்ம ஆறுன்னு மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா. இப்போ இங்கேயே கவனிங்க, செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன வரும், அடிச்சு கொடுத்தா 2ன்னு வரும். அப்போ ஆரோட வேல்யூ அந்த 2 தானே. இந்த மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஆரோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம், அதாவது முந்தின வேல்யூ அப்படின்னு பார்க்குறோமா. அதே இது தேர்ட் டேர்ம் அதுக்கு முன்னாடி தேர்ட் டேர்முக்கு முன்னாடி என்ன இருக்கும், செகண்ட் டேர்ம். இந்த மாதிரி தான் நம்ம எந்த ரெண்டாலும் அதுக்கு முந்தின வேல்யூவோட நம்ம டிவைட் பண்ணிட்டு ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஓகேவா. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. அடுத்து செகண்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா உறுப்பு கண்டுபிடிக்கிறது. எப்படி கூட்டுத்தொடரில் இத்தனாவது உறுப்பு என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டுருப்பாங்களா, அதே போல் பெருக்கு தொடர்லையும் உறுப்பு என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போது அந்த உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு டிஎன் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் 1. ஓகேவா. இதுதான் அந்த உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இதில் நீங்கள் நல்லா ஒரு பாயிண்ட்டு நீங்கள் கவனிக்கணும். ஆர் பவர்லேயே n-1 எல்லாமே வந்துடணும். இது ஏன் நான் மென்ஷன் பண்ணுறேன்னா அடுத்து கூடுதல் கண்டுபிடிக்கும் போது என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத நீங்கள் அதை பார்ப்பீங்க. கூட்டுத்தொடரில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், a + n-1 இன்ட்டு டின்னு பார்க்குறோமா. இப்போ நீங்கள் ரெண்டையும் கம்பேர் பண்ணி நீங்கள் பாருங்கள். அப்போ தான் ஓரளவுக்கு உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். ஓகேவா. ரைட்டு. இது கூட்டுத்தொடருக்கானது, ஏபிக்கானது. ஓகே. டிஃப்ரென்ஸ் நம்ம காமன் டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அதே போல் உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு. அதே இது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது ஜாமெட்ரிக் சீரீஸ். ஓகேவா, ஜிபிக்கு. ரைட். இப்போ அடுத்து மூணாவது ஃபார்முலா என்ன அப்படின்னா கூடுதல் சம்மந்தமாக. இது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு, அடுத்து கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு. இந்த கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன, ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரி இருக்கும். என்ன அப்படின்னா நம்ம ஆர் பொது விகிதம்ங்கிற பார்க்குறோமா, இந்த ஆர் வேல்யூ கிரேட்டர் தென் 1ன்னு இருந்துச்சு அப்படின்னா, அதாவது 1ங்கிற நம்பரை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் இந்த சீரீஸ் நம்ம பார்க்கும்போது ஆரோட வேல்யூ 2 தானே. அப்போ 2ங்கிறது என்ன, கிரேட்டர் தென் 1. ஓகேவா. அப்போ கிரேட்டர் தென் 1ன்னு இருந்துச்சுன்னா கூடுதல் SN அப்படிங்கிற நம்ம யூஸ் பண்ணுவோம். இதே இதுதான் A இன்ட்டு ஆர் பவர் என் கீழே -1. அதாவது இப்போ நான் இங்கே மென்ஷன் பண்ணது என்னென்னா உறுப்பில் வந்துட்டு ஆர் பவரில் n-1 ரெண்டுமே சேர்ந்து வந்துடும். பட் இங்கே கூடுதலில் பார்த்தீங்கன்னா ஆர் பவர் n மட்டும் பவரில் இருக்கும், -1 இங்கே கீழே இருக்கும். ஓகே. இந்த டிஃப்ரென்ஸ் தெரியாமல் இதே இது இருக்குன்னு நினச்சிக்குவாங்க. ஆர் பவர் n-1 இருக்குன்னு நினச்சிட்டு இங்கே r-1. ஓகே. கீழே வந்துட்டு r-1 இந்த மாதிரி நோட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இதில் இப்போ இங்கே r-1ங்கிற போது மிஸ்டேக் வந்துடும். அப்போது இங்கே என்ன, ஆர் பவர் n மட்டும்தான் பவரில், -1 மேலே கிடையாது கீழே. இதை கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேவா. ஸோ இது இந்த ஃபார்முலா. ஏன்னா ஃபார்முலாவே கொஸ்டினாக கேட்குறாங்க. அதே இது நம்ம கூட்டுத்தொடர் வரிசையில் கூடுதல் கண்டுபிடிக்கிறது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், n/2 இன்ட்டு 2a + n-1 இன்ட்டு டி இந்த மாதிரி பார்த்துருக்கோமா. அடுத்து இன்னொரு ஃபார்முலா என்ன பார்த்துருக்கோம், SN = n/2 இன்ட்டு ஃபஸ்ட் டேர்ம் ப்ளஸ் லாஸ்ட் டேர்ம் இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம். ஓகே. அதெல்லாம் ஜஸ்ட்டு நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதே போல் இங்கேயும் கூடுதலுக்கு பெருக்குத்தொடர் வரிசையிலும் கூடுதலுக்கு ஆர் கிரேட்டர் தென் 1ன்னு இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா. அதே இது ஆர் லெஸ் தென் 1ன்னு இருந்துச்சுன்னா, லெஸ் தென் 1னா என்ன மீன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு இந்த 0 பாயிண்ட்லையோ ஆர் மைனஸ்லையோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட்டு SN = A இந்த 1 - ஆர் பவர் n டிவைடட் பை 1 - ஆர். ஓகே. இதுதான். அப்போ கிரேட்டர் தென் 1ன்னு இருந்துச்சுன்னா என்ன ஃபார்முலா, லெஸ் தென் 1ன்னு இருந்துச்சுன்னா என்ன ஃபார்முலா அப்படிங்கிறது இது கூடுதலுக்கானது. ஓகேவா. ஸோ இந்த தான் மெயினாக ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி, அதாவது கூட்டுத்தொடருக்கும் பெருக்கு தொடரையும் நீங்கள் கம்பேர் பண்ணி நீங்கள் ஃபார்முலா நோட் பண்ண வேண்டியது. என்ன ஃபார்முலா, ஃபஸ்ட்டு உறுப்புக்கான ஃபார்முலா, அதுக்கு முன்னாடி இந்த
ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா, உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா, கூடுதல் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த கூடுதல் கிரேட்டர் 1 கான்செப்டில் இருக்கும். இருந்தாலும் இந்த ஃபார்முலாவும் மைண்டில் வச்சுக்கிறது நல்லது. இதுக்கு அடுத்து இன்னும் ஒரே ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னா, முடிவிலி தொடர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவாங்க. முடிவிலி தொடர் அப்படிங்கிற வேர்டே கொடுத்துருவாங்க. அப்போ முடிவிலி இந்த மாதிரி டேம் வந்துருந்தது அப்படின்னா அது வந்து என்ன அப்படின்னா, இப்போ -1 இதுக்கும் +1க்கு இடையில இந்த மாதிரி இருக்குங்கிற கான்செப்ட் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் மெயினாக முடிவெளி தொடருங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எஸ் வேல்யூ இன்ஃபினிட்டி இருக்கும்போது இதுக்குன்னு ஃபார்முலா a/1 - r. ஓகேவா? ஸோ இதுதான் இங்கே முடிவெளி தொடரில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபார்முலா. இது 5வது ஃபார்முலா. ஓகே, ஸோ அப்போ 5 ஃபார்முலா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோமா? இப்போ ஒவ்வொரு ஃபார்முலாவும் யூஸ் ஆகிற மாதிரி என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலாவெலாம் கூட்டுத்தொடருக்கான கூட்டுத்தொடருக்கான ஃபார்முலா என்ன, பெருக்குத்தொடருக்கான ஃபார்முலா என்ன, இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக தனித்தனியாக நீங்கள் நோட் பண்ணி வைங்க. நோட் பண்ணி நீங்கள் படிக்கிற இடத்துல கூட செவுத்துலேயே கூட பேஸ்ட் பண்ணி வச்சுருங்க. அதுதான் போக போக அடிக்கடி பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ரிவைஸ் பண்ண முடியும். ஃபார்முலாங்கிறது கஷ்டமாக இருக்கோ இல்லை படித்தே மறந்து போயிடுச்சு அப்படிங்கிற எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் தொடர்ந்து அதை அடிக்கடி தூங்க போகிற நேரங்கள்லையோ அது ஏதாவது வேலை செய்கிற நேரங்களில் எதிர்பாராமல் அந்த இடத்துல நீங்கள் க்ளீன் பண்ணுற டயத்தில் கூட அந்த இடத்துல ஒரு யதார்த்தமாக ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டு கூட நீங்கள் அடுத்தடுத்த ஒர்க்குங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ரைட். இப்போ இது சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ்லாம் என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். 310வது கொஸ்டின் கவனிங்க. ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் T2 அதாவது செகண்ட் டைமோட வேல்யூ 3/5 மற்றும் T3 தேர்ட் டைமோட வேல்யூ 1/5 எனில் பொது வீதம் என்ன? ஓகேவா? இப்போ நம்ம இது என்ன பெருக்கு தொடர் வரிசை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியமானதா. அந்த கொடுத்துருக்க ஒரு சீரீஸ் கொடுத்துறாங்கன்னா அது பெருக்கு தொடரா கூட்டுத்தொடரா அப்படிங்கிறத நல்லா கவனிச்சுக்கணும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பெருக்கு தொடர் வரிசையில் பொது விகிதம் என்ன? இது லாஸ்ட்டாகவே குரூப் 4 2019 கேட்டிருக்காங்க. ரைட். இப்போ இங்கே என்ன அந்த காமன் ரேஷியோ அப்படின்னு சொன்னாங்கன்னா செகண்ட் டேர்ம் டிவைட் பை ஃபஸ்ட் டேர்ம் சொல்லியிருந்தேன். அடுத்து இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லியிருந்தேன், தேர்ட் டேர்ம் டிவைட் பை செகண்ட் டேர்ம், இன்னும் அடுத்து ஃபோர்த்து டேர்ம் டிவைட் பை தேர்ட் டேர்ம். இந்த மாதிரி எந்த ஒரு வேல்யூ அதுக்கு முந்தின வேல்யூவோட டிவைட் பண்ணோம் அப்படின்னாவே நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, செகண்ட் டேர்மும் தேர்ட் டேர்ம் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ரெண்டாவது கண்டிஷன் படியே நம்ம பார்த்துக்கலாம். அப்போ வேல்யூ என்ன, தேர்ட் டேர்மோட வேல்யூ 1/5 டிவைட் பை செகண்ட் டேர்மோட வேல்யூ 3/5. இப்போ டிவைடில் ஒரு டிவைடு இருக்குது, அடுத்த ஒரு டிவைட்லேயும் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா இப்போ 1/5 நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இந்த வேல்யூவை 5/3 நம்ம தலையில் நோட் பண்ணிக்கலாமா? அதாவது டிவைட் வேல்யூவை நம்ம மல்டிபிளாக தலையில் நோட் பண்ணிக்கலாம். இப்போ சிம்பிளை பண்ணுங்கள், 1/3 அப்படிங்கிற கிடைக்கும். அப்போது இந்த காமன் ரேஷியோட வேல்யூ 1/3. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இந்த கொஸ்டினே 2-3 டைம் கேட்டிருக்காங்க. நீங்கள் குரூப் 4 2019 கேட்டிருக்காங்க, அடுத்து 2018 கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் புரியல அப்படின்னா இப்போ பார்த்துக்கோங்க. a/m-n இது ஒரு டேர்ம், a/m ஒரு டேர்ம், a/m+n. ஓகே, அந்த 3 டேர்ம் கொடுத்துட்டு என்ற பெருக்கு தொடர் வரிசையின். ஓகேவா? அப்போ இங்கே பெருக்கு தொடருங்கிறது மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஜிபி அப்படிங்கிறது இருக்குது. இதோட காமன் ரேஷியோ பொது வீதம் என்ன அப்படிங்கிற கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்போ ஆர் வேல்யூ என்ன, செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். செகண்ட் டேர்ம் a/m, ஃபர்ஸ்ட் டேர்ம் பார்த்தோம்னா a/m-n. ஸோ இங்கே தான் வந்துட்டு ஒரு அடுக்கு தொடருக்கான ஒரு ஃபார்முலா நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. என்ன அப்படின்னா பேஸ் சமமாக இருந்து, ஓகே, பேஸ் சமமாக இருந்து இங்கேயும் ஏ இருக்குது இங்கேயும் ஏ இருக்குது. ஓகே, அந்த அடிமானம் சமமாக இருந்து பவர் வேல்யூ வேறு இதாக இருந்தாலுமே கூட டிவைடில் இருந்துச்சு அப்படின்னா அந்த அடிமானத்தோட அந்த பேஸோட வேல்யூ வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். அதாவது டிவைடில் இருந்தால் மைனஸ் பண்ணணும். பேஸ் காமனாக இருந்து மல்டிபிளாக இருந்துச்சு அப்படின்னா பவர் வேல்யூ ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ மறுபடியும் நான் சொல்கிறேன், பேஸ் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா காமனாக இருக்குது. பவர் வேல்யூ பார்த்தீங்கன்னா முதல் இதுக்கு வந்துட்டு எம்னு இருக்கா, எம்னு நோட் பண்ணிட்டேன். அடுத்த வேல்யூ நான் நோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை மைனஸில் நோட் பண்ணிவிட்டு m-n அவங்க கொடுத்துருக்க என்ன வேல்யூ அதை கொடுத்துறேன். ஓகே, நீங்கள் ப்ராக்கெட் 2 டேர்ம் இருந்தது அப்படின்னா ப்ராக்கெட் யூஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். அப்போ தான் கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். இப்போ இங்கே என்ன சேஞ்சஸ் வரும், a/m இந்த மைனஸால் உள்ள நான் மல்டிபிள் பண்ணுறேன். அப்போ -m மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எம்னு வரும். அப்போ இங்கே ப்ளஸ் எம்மும் -m கேன்சல் ஆயிரும். இங்கே என்னன்னு இருக்கா, அப்போது a/n மட்டும்தான் நம்மளுக்கு ஆன்சராக கிடைக்கும். ஆப்ஷன் சி a/n. ஓகே, ஸோ இங்கே a/n இருக்குது. இதுதான் கரெக்டான ஆன்சர். புரியுதுங்களா? பேஸ் சமமாக இருந்து டிவைடில் இருந்துச்சு அப்படின்னா இப்போ ஒரு x/5 டிவைடட் பை x/4ன்னு இருக்குது. இங்கே எக்ஸ்ன்னு இருக்குது, இங்கே எக்ஸ்ன்னு இருக்குது. அப்போ பேஸ் சமமாக இருக்கா, எக்ஸ் நோட் பண்ணிக்கிட்டேன்.
ஃபஸ்ட்டு டேர்ம் மேலே இருக்க டேர்ம் நோட் பண்ணிவிட்டு மைனஸில் கீழே இருக்க டேர்ம் நம்ம நோட் பண்ணணும் 4. இதுதான் இந்த கான்செப்டை தான் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இங்கே 2 டேர்ம் டிவைடில் இருக்க டேர்ம் 2 டேர்ம் இருக்கனால நான் இதை மைனஸ் யூஸ் பண்ணுறதுக்கு அடுத்து ப்ராக்கெட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ரைட். இது ரொம்ப சிம்பிளானதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 313வது கொஸ்டின் இப்போ நம்ம ரீசெண்டாக டெஸ்ட் எழுதும்போது இந்த கொஸ்டின் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ 0.15, 0.015, 0.0015 அண்ட் ஸோ ஆன் என்ற பெருக்கு தொடர் வரிசையின் பொது விகிதம் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்குறாங்க. இங்கே பெருக்கு தொடர் வரிசை பொது விகிதம் காமன் ரேஷியோ கேட்குறாங்க. ஓகேவா? ரைட். இப்போ இங்கே என்ன இதே உதாரணம் நம்ம செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் கரெக்டாக நோட் பண்ணணும். செகண்ட் டேர்ம் என்ன 0.015 டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் 0.15. ஓகேவா? இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் எது அதிகமாக இருக்கோ அந்த வேல்யூவை வந்து நம்ம முழு வேல்யூவை மாற்றுறதுக்கு யூஸ் பண்ணணும். இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் இருந்துச்சுன்னா 1000ஆல் 3 0 வரக்கூடியது 1000 தான். 1000ஆல் நம்ம மல்டிபிள் பண்ணும்போது இது முழு வேல்யூ மாறிடும். அதே போல் அதே நம்பரால் தான் கீழே நம்ம மல்டிபிள் பண்ணணும். அப்போ தான் முழு நம்பராக மாறும். அது என்ன வேல்யூ இருக்கோ அது கிடைக்கும். இப்போ இங்கே முழு வேல்யூ 15 மாறிடும். மேலே கீழே பார்த்தீங்க அப்படின்னா 150 வரும். ஓகே, 2 டிஜிட் 100ஆலே மல்டிபிள் பண்ணாவே 2 டிஜிட்டாக மாறிடும். இன்னொரு 1 0 எக்ஸ்ட்ரா இருக்குது, அதனால் அந்த 0 நம்ம போட்டுறோம். இப்போ நீங்கள் கவனிங்க, 15 150 நான் வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா இங்கே அடங்காது. அப்போ நான் ஒரு 0 நான் இங்கே சேர்க்கும்போது 0 பாயிண்ட் நான் இங்கே சேர்க்கணும். இப்போ 150 கேன்சல் ஆகிடும், 1 தான் வரும். அப்போது 0.1ங்கிறது தான் இதற்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். இந்த விஷயத்தில் 0 வர்றதுனால கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. நான் சொல்கிறது மாதிரி கரெக்டாக எது மேக்ஸிமம் டெசிமலுக்கு அப்புறம் எது மேக்ஸிமம் வேல்யூ வருதோ அந்த இதுக்கு தேவையானதை நீங்கள் மல்டிபிள் பண்ணும்போது எல்லாமே முழு நம்பராக மாற்றிக்கலாம். ஓகேவா? ரைட். அப்போ 0.1 தான் அதற்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பெருக்குத்தொடர் வரிசையின் முதல் உறுப்பு 3 மற்றும் 5வது உறுப்பு 1875 எனில் அதன் பொது வீதம் காண்க அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, இதில் முதல் உறுப்பு ஏங்கிற டேம் வந்து இங்கே கொடுத்துட்டாங்க, 3ன்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5வது உறுப்பு, அப்போ டிஎன் 5வது வேல்யூ. இப்போ காமன் ஃபார்முலா என்ன? அதாவது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கானது ஏ இன்ட்டு ஆர் பவர் n - 1. ஓகே, ஸோ இந்த வேல்யூ தான் அவங்க என்ன கொடுத்துட்டாங்க 1875, அதாவது 5வது உறுப்போட வேல்யூ. அப்போ T5 என்னோட வேல்யூ 5 நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ ஏ இன்ட்டு ஆர் பவர் n - 1. அப்போ 5 - 1 இங்கே 4ங்கிற வரும். ஓகே, 5 - 1 இங்கே 4ன்னு வரும். ஈக்குவல் டு 1875. ஏவோட வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்களா? ஏவோட வேல்யூ 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம்னா 3 இன்ட்டு ஆர் பவர் 4 டிவைடட் பை 1875. இதில் இருந்து ஆரோட வேல்யூ கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஆர் பவர் 4, இந்த 3ங்கிற வேல்யூ இங்கே டிவைடில் வருமா? ஸோ டிவைடில் வந்துச்சு அப்படின்னா 1875 டிவைடட் பை 3. அப்போ என்ன வரும்? இங்கே 6 3 18, 2 3 6, பேலன்ஸ் 1 15 அப்படின்னா 6. அப்போ ஆர் பவர் 4ஓட வேல்யூ 625 அப்படின்னா ஆரோட வேல்யூ என்ன? இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே என்ன பேஸ் வரும் அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் பவரில் என்ன கொண்டு வரணும்? 4ங்கிறத கொண்டு வரணும். அப்போ இங்கே 5ன்னு முடியுதா? அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா 5ஓட பவர் வேல்யூ 4ன்னு இருந்துச்சுன்னா அது 625 வருதா அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கெஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ இங்கே 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5 5 25, இதுவும் 5 25, 25 இன்ட்டு 25 625. அப்போது 5 பவர் 4ன்னு இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு 625 வருது. அப்போ ஆர் பவர் 4 ஈக்குவல் டு 5 பவர் 4. இதில் என்ன அப்படின்னா இந்த அடுக்கு வேல்யூ இங்கே வந்து அதிகமாகவே யூஸ் ஆகும். அது முக்கியமாக இந்த 2 பவரில் நீங்கள் அட்லீஸ்ட் 2 பவர் 10 வரைக்குமே தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஓகேவா? இப்போ 2 பவர் 0ங்கிறது நம்மளுக்கு 1ன்னு தெரியும். 2 பவர் 1னா 2, 2 ஸ்கொயர்ட் வேல்யூ 4, 2 கியூப்போட வேல்யூ 8, அதே போல் 2 பவர் 4ஓட வேல்யூ 16, 2 பவர் 5ஓட வேல்யூ 32. அப்படியே டபுளாக மாறிக்கிட்டே இருக்கும்ல, இந்த வேல்யூ அப்படியே டபுளாக மாறும், அதுக்கடுத்த வேல்யூ அப்படியே டபுளாக மாறும், இந்த மாதிரி தான் டபுளாக மாறிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி 2 பவர் எல்லா நம்பருமே மோஸ்ட்லி இங்கே ஓவரலாக என்ன அப்படின்னா ஒரு இப்போ 2ன்னு எடுத்துட்டிங்கன்னா அதோட பவர் வேல்யூ 1லேருந்து ஒரு 5 வரைக்கும் தெரிஞ்சு வச்சுருங்க. அதே போல் 3 பவர் 1னா 3 பவர் 1, 3 ஸ்கொயர், 3 கியூப், 3 பவர் 4, 3 பவர் 5. அட்லீஸ்ட் இதைவாது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இந்த இதே மாதிரியே நம்ம மல்டிபிள் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? தெரிஞ்சு வச்சிட்டோம்னா அந்த நேரத்தில் ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் சேவ் ஆகும். இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஸ்பெண்ட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அதே போல் தான் இங்கே 5 பவர் 4ங்கிறது 625. ஓகேவா? அப்போ இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அப்போ ஆரோட வேல்யூ இங்கே பவர் வேல்யூ 4ன்னு இருக்குன்னா ஆரோட வேல்யூ 5ன்னு இருக்கும். அப்போ ஆரோட வேல்யூ 5. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான்
ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க உறுப்பு இந்த ஃபார்முலா இந்த இதில் சரி இதில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்படியே ஆரோட வேல்யூ என்ன அப்படிங்கிற கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 315வது கொஸ்டின் கவனிங்க. எக்ஸ் ப்ளஸ் 6, எக்ஸ் ப்ளஸ் 12 மற்றும் எக்ஸ் ப்ளஸ் 15 என்ற ஒரு பெருக்குத்தொடர் வரிசையின் தொடர்ச்சியான 3 உறுப்புகள் எனில் எக்ஸின் மதிப்பு காண்க அப்படின்னு கொஸ்டின் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மாடல் நம்ம கூட்டுத்தொடர்லேயும் நம்ம பார்ப்போம். இங்கே பெருக்குத்தொடர் ஓகேவா. ஸோ அப்போ பெருக்குத்தொடர் அப்படிங்கும்போது இந்த எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ் ஃபஸ்ட்டு பொது விகிதம் என்ன அப்படிங்கிற கண்டுபிடிக்கணுமா, ஆர் வேல்யூ என்ன அப்படிங்கிற பார்க்கலாம். அப்போது செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபஸ்ட் டேர்ம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 12 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 6 ஈக்குவல் டு தேர்ட் டேர்ம் டிவைடட் பை செகண்ட் டேர்ம். அப்போது எக்ஸ் ப்ளஸ் 15 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 12 ஓகேவா. ஸோ இதே மாதிரி நம்ம சிம்பிளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இப்போ இதில் என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிபிள் பண்ணிடலாமா. கிராஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இங்கேயும் எக்ஸ் ப்ளஸ் 12 இருக்குது, இங்கேயும் எக்ஸ் ப்ளஸ் 12 இருக்குது. அப்போது எக்ஸ் ப்ளஸ் 12 ஹோல் ஸ்கொயர்னு மாறும் ஈக்குவல் டு இந்த டேர்ம் எக்ஸ் ப்ளஸ் 15 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 6ங்கிற மாறும். ஓகே, இதுக்கு இன்னொரு ஒரு ஆப்ஷன் மெத்தட் இருக்குது. அதை நான் இதை முடிச்சுட்டு அந்த ஆப்ஷன் மெத்தட் நான் சொல்கிறேன். அதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம சப்ஸ்டிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகேவா. ரைட், இப்போ இதை முடிச்சுக்கலாம். இப்போ இங்கே இது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்டு இந்த ஃபார்மெட்டில் இருக்கா. அப்போ இதுக்கான வேல்யூ என்ன, ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அப்படிங்கிறது இருக்கா. அப்போ இங்கே ஏங்கிற இடத்துல எக்ஸ் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிங்கிற இடத்துல 12 இருக்குது, பி ஸ்கொயர் அப்படின்னா 144 ப்ளஸ் 2ab. அப்போ 2 × 12 × எக்ஸு அப்போ 24 எக்ஸ்ன்னு இருக்கும் ஈக்குவல் டு இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸால் இந்த 2 இடத்துல மல்டிபிள் பண்ணணும். அப்போ என்ன வரும், ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னு வரும் ப்ளஸ் 6xன்னு வரும். அடுத்து இந்த 15ஆல் இந்த 2 இடத்துல நீங்கள் மல்டிபிள் பண்ணணும். 15 × எக்ஸு 15x ப்ளஸ் 15 × 6 60 + 30 90ங்கிற வரும் ஓகே. இப்போ சிம்பிளை பண்ணுங்கள். 2 சைடு எக்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸ் ஒரு சைடு கொண்டு வந்தோம் அப்படின்னாவே எக்ஸ் ஸ்கொயரும் இன்னொரு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும், கேன்சல் ஆயிரும். இப்போ மீதி இருக்கிற மட்டும் கவனிங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 6x + 15x எத்தனை வரும், 21xன்னு வருமா. 21x + 90ன்னு இருக்கும். இங்கே 144 + 24xன்னு இருக்குது ஓகேவா. இப்போ ஒரு வேல்யூ நம்ம எக்ஸை மட்டும் இந்த சைடு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த 144 இந்த சைடு போகும்போது மைனஸாக மாறிடும். அப்போ 24x மைனஸ் 21x என்ன வரும், 3x ஈக்குவல் டு இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா 90 மைனஸ் 144ன்னு இருக்கும். அப்போ 144ல் 90 போன்ஸ் அப்படின்னா 140ல் 90 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் 50. அப்போது மைனஸ் 54ன்னு வரும் ஓகே. நீங்கள் அது மனக்கணக்காக ட்ரை பண்ணுவோம் இந்த மாதிரி ஓகே. இப்போ எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடிச்சு கொடுத்துடலாம். என்ன வரும், 3 பேலன்ஸ் 2 24 அப்படின்னா 8 டைம்ஸ் வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ 18. இந்த மாதிரி நீங்கள் இதை சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஆப்ஷன் மெத்தட் நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன மைண்டில் வச்சுருக்கணும்னா, நீங்கள் பெருக்கு தொடராக இருந்தால் எப்படி இருக்கும், ஒரு காமன் நம்பரால் நம்பர் எல்லாமே மல்டிபிள் ஆகணும் அப்படிங்கிற பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதான் நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே கூட்டுத்தொடர் வரிசையிலே நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஓகேவா. ரைட், இப்போது ஆப்ஷன் மெத்தட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 6 எடுத்துக்கணும், அடுத்து எக்ஸ் ப்ளஸ் 12 எடுத்துக்கணும், அடுத்து எக்ஸ் ப்ளஸ் 15 எடுத்துக்கணும். ஒருவேளை ஆப்ஷன் ஏ கரெக்டாக 16ங்கிறத நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணோம்னா எக்ஸோட வேல்யூ 16 இருந்தது அப்படின்னா இங்கே என்ன வரும், 16 + 6 22 இங்கேயும் 16 வரும். அப்போ 16 + 12 28. அப்போ இதுலேயே வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்சு வரும், இது காமனாக எந்த நம்பராலையும் மல்டிபிள் பண்ணாலும் 28ங்கிற கிடைக்காது. அப்போ ஆப்ஷன் ஏ வராதுங்கிற தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது ஆப்ஷன் பி நம்ம செக் பண்ணுறோம், -16. அப்போ ஒரு வேளை எக்ஸ் இடத்துல -16 இருந்துச்சுன்னா இந்த இடத்துல என்ன வரும், -10ங்கிறது வரும். அடுத்த இடத்துல இப்போ நீங்கள் -16 சப்ஸ்டிட் பண்ண அப்படின்னா -16 + 12 அப்படிங்கிற போது -4 அப்படிங்கிற வரும். இதுலேயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் 10ஓட எதை நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஆர் மல்டிபிள் பண்ணோம், காமனாக மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 4 கிடைக்காது ஓகேவா. ஸோ அப்போ இதுவும் ஒரு காமன் சீரீஸில் வரல. அதே இது ஆப்ஷன் சி 18ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ எக்ஸோட வேல்யூ இங்கே 18ன்னு எடுத்துக்கிறோம். 18 + 6 24 இங்கேயும் 18. அப்போ இங்கே என்ன வரும், 20 + 30 அப்படிங்கிற வருது ஓகேவா. அப்போ 24ஓட எந்த நம்பரை நம்ம மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கும், வராது. அப்போ ஆப்ஷன் டி நம்ம யோசிக்கிறோம் ஓகேவா. ஒருவேளை 2 நம்பரில் செக் பண்ண முடியல, 3வது நம்பரையும் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு ஏன்னா ஒரு 18 + 15 20 33 ஓகே. அவர் காமனாகவே வந்துட்டு எந்த நம்பராலையும் மல்டிபிள் ஆகலாம். இதில் இருந்தே நம்ம இதுவும் வராது தெரிஞ்சுக்கலாம். இப்போ 18ங்கிறது ஒரு வேளை ஆப்ஷன் இருந்தது அப்படின்னா இதையும் நம்ம செக் பண்ணி பார்த்தோம். -18 இருந்தது அப்படின்னா இங்கே என்ன ஒரு -18ல் 6 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் -12 ஓகேவா. அடுத்து இங்கேயும் -18ல் 12 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ்
-6 ஓகேவா. அடுத்தது இங்கேயும் -18 -18ல் 15 போணுச்சு அப்படின்னா பேலன்ஸ் -3. இப்போ -12 -6 -3 ஓகேவா. இதில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா கொடுத்துருக்க வேல்யூவை நீங்கள் அதாவது 2ஆல் டிவைட் பண்ணும்போது 1/2 அதே போல் இங்கேயும் 1/2ன்னு காமனாக 3 நம்பரையும் நீங்கள் 1/2ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்புங்கிறது நம்மளுக்கு கிடச்சிருது ஓகேவா. அப்போ இதிலேருந்து ஒரு காமனாக பெருக்குத்தொடர் வரிசை கிடைக்கிறதுக்கு ஆப்ஷன் டி -18 சப்ஸ்டிட் பண்ணும்போது தான் எக்ஸோட வேல்யூ -18 சப்ஸ்டிட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு கரெக்டாக ஒரு பெருக்குத்தொடர் சீரிஸ் கிடைக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் ஆப்ஷன் மெத்தடில் நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இது டைம் எடுக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் மெத்தடே நம்ம சால்வ் பண்ணோம்ல அதே மாதிரி சால்வ் பண்ணிக்கலாம். இல்லை என்னால் வந்துட்டு ஆப்ஷனில் இருந்து சப்ஸ்டிட் பண்ணி கரெக்டாக அதோட பெருக்குத்தொடர் வரிசையை கண்டுபிடிக்க முடியும், ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் ஆப்ஷன் மெத்தட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இந்த பொது விகிதம் கண்டுபிடிக்கிறதுல கேட்குறத வெவ்வேறு விதங்களில் நம்ம சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு மாடல் பார்க்கலாம். இப்போ இந்த 317வது கொஸ்டின் கவனிங்க. 2, 6, 18, 54 என்ற வரிசையின் 8வது உறுப்பு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இங்கே உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான கொஸ்டின். இது என்ன ஃபஸ்ட்டு இந்த சீரிஸ் மட்டும் தானே கொடுத்துருக்காங்க. இது ஏபியா ஜிபியா அப்படின்னு கொடுக்கல, அதாவது கூட்டுத்தொடரா பெருக்குத்தொடரான்னு கொடுக்கல. அதனால இதில் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் இது ஏபி சீரிஸா ஆர் ஜிபி சீரிஸா அப்படிங்கிறத இங்கே நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 2ஓட 3ங்கிற நம்பரை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 6 கிடைக்கும். அதே போல் 6ஓட 3ங்கிற நம்பரை மல்டிபிள் பண்ணால் 18 கிடைக்கும். இப்போ ஈவனாக இருக்குது. ஒரு 3ங்கிற நம்பரை மல்டிபிள் பண்ணுறதுனால தான் இந்த வேல்யூ அடுத்தடுத்த சீரிஸ் கிடைக்குது. அப்போ இதுலேருந்தே நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், இந்த வேல்யூ இந்த சீரிஸ் வந்து ஜிபி சீரிஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா. அப்போ அதற்கான ஃபார்முலா உறுப்பு தானே கேட்குறாங்க. அப்போது Tn = A × r⁻n−1 ஓகேவா. இங்கே என்கிற டேம் என்ன 8ங்கிறதா அந்த எத்தனை உறுப்பு கேட்டிருக்காங்களோ அதுதான் என்கிற டேம். அப்போ என்னோட வேல்யூ 8, ஏவோட வேல்யூ என்ன ஃபஸ்ட் வேல்யூ இங்கே 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஆரோட வேல்யூ இப்போ தான் நம்ம செக் பண்ணி பார்த்தோம் 3ங்கிறதா. அப்போ 3 இந்த 3 வேல்யூ கீழே ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். அப்போ T8 = 2 × r⁻. ஆரோட வேல்யூ என்ன 3ங்கிறது இருக்கா. ஸோ ஆரோட வேல்யூ 3, என்னோட வேல்யூ 8. அப்போ 8 - 1 7 ஓகேவா. ரைட். இப்போது வேறு வழி இல்லை, நம்ம என்ன பண்ணணும் 2 × 3 வந்துட்டு 7 டைம் மல்டிபிள் பண்ணி நம்ம பார்க்கணும் ஓகேவா. மல்டிபிள் பண்ணால் தான் அந்த 8வது உறுப்புங்கிறது கிடைக்கும். இப்போ நான் எத்தனை டைம் மென்ஷன் பண்ணியிருக்கேன் 5 டைம், அடுத்து 6, அடுத்து 7. இதை ஈஸியாகவே நீங்கள் மல்டிபிள் பண்ணிடலாம். 3 9, அடுத்து 3 9, அடுத்து 3 9. இப்போ 9 க்யூப்போட வேல்யூ 9 க்யூப்போட வேல்யூ நீங்கள் நோட் பண்ணாலும் சரி, நீங்கள் அடுத்தடுத்து மல்டிபிள் பண்ணிட்டே இருந்தாலும் சரி, 9 க்யூப்போட வேல்யூ 729. இன்னும் ஒரே ஒரு 3 மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணல, ஒரு 3 இருக்குது, ஒரு 2 இருக்குது. அப்போ 2 6, 6ஆல் மல்டிபிள் பண்ணாவே போதும் ஓகேவா. அப்போது 6 54க்கு 4 பேலன்ஸ் 5, 6 12 5 17 ஓகேவா. இதில் இருந்து நீங்கள் ஆப்ஷனை செக் பண்ணுங்கள். எந்த லாஸ்ட் 2 டிஜிட்டில் 7 4 வருது, ஆப்ஷன் பி. அப்போ ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர் 4374 ஓகேவா. அது 4374ங்கிறது தான் இதற்கான ஆன்சர் ஓகேவா. ரைட். ஸோ இந்த தான் உறுப்பு கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ணி தான் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 318வது கொஸ்டின் கவனிங்க. ஒரு பெருக்குத்தொடர் வரிசையின் 8வது உறுப்பு 768 மற்றும் பொது விகிதம் 2 எனில் அதன் 10வது உறுப்பை காண்க. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஈஸியாக ஒரு ஷார்ட்கட் இருக்குது. நீங்கள் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுறதாலும் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கோங்க. 8வது உறுப்பு Tn = ar⁻n−1 இந்த ஃபார்முலாவில் என்னங்கிறது இந்த 8ங்கிறது நம்மளுக்கு தெரியும். அடுத்து ஏ வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஆர் இங்கே ar⁻7 = இந்த 768ங்கிறத வச்சு ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். பொது விகிதம் ஆரோட வேல்யூ 2ங்கிறத வச்சு இங்கே சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆர் இன்னொரு ஒரு மெத்தட் இருக்குது. இங்கே என்ன அப்படின்னா 8வது உறுப்பு 768 சொல்லிட்டாங்க, பொது விகிதம் 2ன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க, ஆரோட வேல்யூ 2ன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன அடுத்து என்ன கேட்குறாங்க, அவங்க 10வது உறுப்பு என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளாகவே ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா பொது விகிதம் அப்படின்னா கொடுத்துருக்க நம்பர் எது வேணால் இருக்கட்டும், அந்த நம்பரில் இருந்து 2 மல்டிபிள் பண்ணி தான் 8வது உறுப்பு என்ன வந்திருக்கு 768ன்னு வந்திருக்கு. அதானே ஆரோட வேல்யூ 2ன்னு கொடுத்துட்டாங்கன்னா எல்லா வேல்யூ. அப்போது 9வது உறுப்பு என்ன பண்ண போகிறோம், இதை 2ஐயும் மல்டிபிள் இந்த வேல்யூவை 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 9வது உறுப்பு கிடச்சிரும். என்ன 92 8 × 2 16 பேலன்ஸ் 1. அடுத்தது 12 1 13 பேலன்ஸ் 1.
7 2 14 1 15 1536ங்கிறது. இப்போது 10வது உறுப்புக்கு என்ன பண்ணணும், ஜஸ்ட் இதை மட்டும் 2ஆல் மல்டி பண்ணால் போதும். 6 2 12 பேலன்ஸ் 1, 2 6 1 7, அடுத்தது 2 10, 10க்கு 0 பேலன்ஸ் 1. இதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் லாஸ்ட் 3 டிஜிட் என்ன கிடைக்குது, 3072ன்னு கிடைக்குது. லாஸ்ட்டில் 3 டிஜிட்டில் 0 7 2 இங்கே தான் கிடைக்குது. அப்போ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? அப்போது ஒரு உறுப்பு கொடுத்துட்டு பக்கத்தில் நியரஸ்ட் வேல்யூ தான், ஒரு 3 உறுப்போ 4 உறுப்போ கேட்குறாங்கன்னா நீங்கள் டக்குன்னு இந்த மாதிரி என்ன வேல்யூ காமன் ரேஷியோ கொடுத்துருந்தாலும் டக்குன்னு ஒரு 4 டைமோ 3 டைமோ என்ன கேட்குறாங்களோ அந்த நம்பர் வர்றதுக்கு, அந்த 4 உறுப்பு வர்றதுக்கு மல்டிபிள் பண்ணிடுங்க. இதுதான் ஈஸியாக ஃபார்முலா இல்லாமல் ஆன்சர் கண்டுபிடிக்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நம்ம ஃபார்முலா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் தான், ஆனால் அது எல்லா நேரத்துலையும் நீங்கள் ஃபார்முலாவே அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா டைம் தான் கொஞ்சம் எடுத்துக்கிறோம். அதனால் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்கன்னா 2-3 ப்ராப்ளம்ஸ்லாம் இந்த மாதிரிலாம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 9, 3, 1 அண்ட் ஸோ ஆன் என்ற பெருக்குத்தொடர் வரிசையின் 8வது உறுப்பு என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ இங்கே வந்துட்டு இது பெருக்குத்தொடர் வரிசை தான் அப்படின்னு தெரியும். இப்போ 8வது உறுப்பு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு Tn = AR⁻n-1 இந்த ஃபார்முலாவில் நமக்கு தேவையான ஏங்கிற டேம் தெரியணும், ஆறுங்கிற டேம் தெரியணும். ஏங்கிற டேம் நம்மளுக்கு தெரியும் 9 இருக்கலே. இங்கே சீரீஸில் முதல் நம்பர் என்னவோ அதான் ஏங்கிற சீரீஸ். அடுத்து ஆரோட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா செகண்ட் டேம் டிவைடட் பை ஃபஸ்ட் டேம். இதை சிம்ப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 1/3 கிடைக்குதா? அப்போ ஆரோட வேல்யூ 1/3. இப்போ இதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணணும். அடுத்து என் வேல்யூ என்ன, என் வேல்யூ தான் அவங்க கொடுத்துருக்க 8வது டேம். அப்போ என் வேல்யூ 8. அப்போ T8 = ஏவோட வேல்யூ 9, நெக்ஸ்ட்டு ஆரோட வேல்யூ 1/3. அடுத்து இங்கே கவனிச்சிங்க அப்படின்னா 8 என் வேல்யூ 8, 8 - 1 7. ஓகேவா? ரைட். இப்போ இதை நம்ம சிம்ப்ளை பண்ணணும். எப்படி நம்ம சிம்ப்ளை பண்ண போகிறீங்க, 9 அடுத்தது கவனிச்சிங்க அப்படின்னா டிவைடட் பை 7 டைம்ஸ் நம்ம நோட் பண்ணணும். ஓகேவா? அப்போ ஏன்னா 1/7 அதே வேல்யூ தான். இங்கே நம்ம 3, அடுத்து 4, அடுத்து 5, அடுத்து 6, 7. ஓகேவா? ரைட். இப்போ இதில் என்ன, இந்த 2 டைம் கேன்சல் ஆகிருமா? பேலன்ஸ் இருக்கிறது என்ன, இந்த மீதி இருக்க 5 மட்டும்தான். அப்போது 9, அடுத்தது இங்கே 9 9 81 81 × 3. அப்போ 1 3 3, இங்கே 3 24. அப்போ 243 அப்படிங்கிற கிடைக்கும். அப்போ 1/243, 1/243 தான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? அப்போது அவங்க கொடுத்துருக்கிறதுல அந்த உறுப்பு என்ன அப்படிங்கிற கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன டேர்ம்ஸ் தேவையோ அதை கண்டுபிடிச்சி சப்ஸ்டிட் பண்ணி சிம்ப்ளை பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 321வது கொஸ்டின் கவனிங்க. 0.12, 0.012, 0.0012 அண்ட் ஸோ ஆன் என்ற தொடர் வரிசையில் 7வது உறுப்பு என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ இதில் கவனிச்சிங்க அப்படின்னா ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கே கொடுத்துருக்கிறதுல 0 பாயிண்ட் அப்படின்னு இருக்கும், ஆனால் ஆப்ஷனில் 1.2 அப்படின்னு இருக்கும். அப்போ இங்கே கொடுத்துருக்கத நீங்கள் இந்த ஃபார்மேட்டுக்கு நீங்கள் மாற்றினீங்கன்னா 0.12 அப்படிங்கிறத 1.2 எழுதணும். அப்படின்னா இப்போ இங்கே இருக்க பாயிண்ட் வந்து ஒரு டிஜிட் முன்னாடி போயிருக்கா, அப்போ டெசிமல் முன்னாடி போயிருக்கா அப்படின்னா எத்தனை டிஜிட் முன்னாடி போயிருக்கோ அத்தனை பவர் வேல்யூவை மைனஸில் நோட் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஒரே ஒரு டிஜிட் மட்டும் முன்னாடி போயிட்டு 1.2ன்னு மாறி இருக்குது. அப்போ 10⁻−1. ஓகேவா? இது முதல் உறுப்பு. ரெண்டாவது உறுப்பு கவனிங்க, 0.012. இதை நம்ம 1.2ன்னு மாற்றணும் அப்படின்னா இந்த டெசிமல் எத்தனை டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி போகணும், 2 டிஜிட்டுக்கு. ஓகே, 2 டிஜிட்டுக்கு பின்னாடி. அப்போது 1.2 × 10⁻−2. இப்போ இதிலேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 10⁻−1 கேன்சல் பண்ணணும். அப்படின்னா இப்போ இங்கே மைனஸை சிம்ப்ளை பண்ணணும். அப்படின்னா இந்த டெசிமலை மறுபடியும் முன்னாடியே கொண்டு போயிட்டோம்னா 0.12ன்னு கிடச்சிரும். புரியுதுங்க உங்களுக்கு? அப்போது அந்த டெசிமலாக இருந்தால் அதை எப்படி பவர் வேல்யூ எழுதணும், ஆர் பவர் வேல்யூவில் இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி நம்ம டெசிமலாக மாற்றணும், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகேவா? இப்போ இங்கே 1.2 × 10⁻−2 அப்படிங்கிறத நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் எல்லாத்துலேயுமே 1.2 வரணும். ஃபஸ்ட்டு உறுப்பாக இருந்தால் -1, செகண்ட் உறுப்பாக இருந்தது அப்படின்னா -2. அப்போ 7வது உறுப்பாக இருந்தது அப்படின்னா × 10⁻−7. இதுதான் இதற்கான ஆன்சர். சி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, கிடையாது. ஆப்ஷன் சி கிடையாது, ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். 1.2 × 10⁻−7ங்கிறதா இதற்கான சரியான ஆன்சர். +7 கிடையாது, -7.
அடுத்து இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க, 2020 கேட்டிருக்காங்க, 2023 கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட் இங்கே கொடுத்துருக்கிறது என்ன, ஏவோட வேல்யூ 2^65 கொடுத்துட்டாங்க. ஆனால் பி வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 65 இல்லாமல் அதுக்கு அடுத்து குறைஞ்ச வேல்யூ 2^64 ப்ளஸ் 2^63 அண்ட் ஸோ ஒன் 2^0 வரைக்கும் இங்கே இருக்குது. அப்போ ஏவோட வேல்யூ 2^65 இருக்குது, பியோட வேல்யூ 2^64லேருந்து அடுத்தடுத்தது ஆடாகிற மாதிரி இருக்குது. அடுத்து அவங்க ரிலேஷன் கேட்குறாங்க, ஏக்கும் பிக்கானது. பி ஆனது ஏ விட 1 அதிகமாக, பி ஆனது ஏ விட 2^64 அதிகமாக, ஏயும் பியும் சமமா, அல்லது ஏ ஆனது பிஐ விட 1 அதிகமாக, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இந்த ஃபார்மெட்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பெரிய நம்பர் இல்லாமல் சின்ன நம்பரை வச்சு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிள் 2^5 நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா, 2^5 எடுத்துக்கிறேன். 2^5 வேல்யூ என்ன, இதுதான் ஏவோட வேல்யூ. ஓகேவா, 2^5 அப்படின்னா இப்போ 2 × 2 × 2 × 2 × 2. ஓகே, மொத்தம் 5 டைம் நோட் பண்ணும். 2 4, 4 2 8, 8 2 16, 16 2 32. ஓகேவா, அடுத்தது பியோட வேல்யூ என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 இதுக்கு அடுத்த நம்பரில் இருந்து 2^4 ப்ளஸ் 2^3 ப்ளஸ் 2^2 ப்ளஸ் 2^1 ப்ளஸ் 2^0. இதில் நீங்கள் 3 நம்பரை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஈஸியாக அது டைம் முடிஞ்சிடும். 3 நம்பர் வச்சோம், இங்கே 3ங்கிறத வச்சு இங்கே அது 2 1 அப்படிங்கிற வச்சும் பண்ணலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 வரைக்கும் நான் எடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்போ 2^4 வேல்யூ என்ன 16, 2³ வேல்யூ என்ன 8, 2² வேல்யூ 4, 2^1 வேல்யூ 2, இந்த வேல்யூ 1. ஓகேவா, இப்போ இதில் கவனிங்க, 16 + 4 20. ஓகேவா, அடுத்தது 8 + 2 10. ஓகே, அவங்க இங்கே 20 வந்துச்சு, இங்கே 10 கிடைக்குது. அப்போ 30, 30 + 1 31. அப்போது இந்த ஃபார்மெட்டில் இருந்தது அப்படின்னா ஏவோட வேல்யூ 32 கிடச்சி, பியோட வேல்யூ 31ன்னு கிடச்சி. அப்போ இதை விட 1, அப்போ ஏ ஆனது பிஐ விட 1 அதிகம். அப்போ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா, அதே ஃபார்மெட்டில் இருக்கிறத நம்ம கம்மியான வேல்யூ வச்சு ஆன்சர் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா, ஏ ஆனது பிஐ விட 1 அதிகம் அப்படிங்கிறதா கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஆக்சுவலாக நெக்ஸ்ட் மாடல் நம்ம பார்ப்போம், கூடுதல் சம்மந்தமான மாடல். 341வது கொஸ்டின் கவனிங்க, ஏவோட வேல்யூ 3 கொடுத்துட்டாங்க. அடுத்து T8, அதாவது 8th டேமோட வேல்யூ 384 கொடுத்துருக்காங்க. என் வேல்யூ மொத்தம் 8 என் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா விவரங்கள் கொண்ட பெருக்குத்தொடரின் கூடுதல் காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போ ஒவ்வொரு டேம் இருக்குது. நம்மளுக்கு உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன, Tn = A × r⁻n−1. ஓகேவா, இப்போ இதில் 8th டேர்முங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்களா, அப்போ 8th டேர்ம் இங்கே கொடுத்துட்டாங்கன்னா T8 = ஏவோட வேல்யூ 3ன்னு அவங்க கொடுத்துருக்காங்க. ஆரோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. அப்போ ஆனால் 8th டேர்ம் அப்படிங்கிறது தெரியும். அப்போது இங்கே 7ங்கிறது இருக்கும். இந்த வேல்யூ அதாவது 8 - 1 7ங்க இருக்கும். இங்கே 384. இதில் இருந்து ஆரோட வேல்யூ என்ன, r⁻7 = இதை 3ஆல் டிவைட் பண்ணிடலாமா. அப்போ 384 / 3. அப்போ 1 3 3. பேலன்ஸ் என்ன, இங்கே 8, 8ல் வந்துட்டு 2 டைம்ஸ் இருக்கும். பேலன்ஸ் 2 24. அப்போ 128. r⁻7ஓட வேல்யூ 128 அப்படின்னா இங்கே பேஸ் நீங்கள் என்ன வேல்யூ வச்சிருந்து பவரில் 7 வந்தால் கரெக்டாக வரும். இதை தான் நீங்கள் செக் பண்ணணும். இப்போ நீங்கள் 2 அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. 2^5 நீங்கள் 2ஓட வேல்யூ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அந்த பவர் 5 வரைக்கும் இருக்கட்டும், ஆர் பவர் 10 வரைக்குமா இருக்கட்டும், இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கிறது நல்லதுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ எக்ஸாம்பிள் 2^5 வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா 2^5 வேல்யூ 32. அப்போ 2^6னா இதுலேருந்து 2 ஆட் பண்ணணும், 64ன்னு வரும். அடுத்து 2^7 இருந்துச்சு அப்படின்னா இந்த வேல்யூ நீங்கள் 2ஆல் மல்டி பண்ணணும், 128ன்னு வரும். அப்போ 2^7ஓட வேல்யூ 128 கிடைக்குது. அப்போ r⁻7 = 2^7. ஓகேவா, இதில் இருந்து இங்கே பேஸ் அந்த பவர் வேல்யூ 7 ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா ஆர் வேல்யூ இங்கே 2ங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா, ரைட். இந்த 8th டேர்மில் வந்து ஆரோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கூடுதலுக்கான ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இந்த வேல்யூ இப்போ ஆர் வேல்யூ >1 தானே, ஏன்னா 2 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அப்போ >1ன்னு இருந்துச்சுன்னா கூடுதலுக்கான ஃபார்முலா என்ன வரும். இப்போ ஆல்ரெடி நம்ம இங்கே ஏங்கிற பார்க்குறோம். அடுத்தது r⁻n−1 கீழே நோட் பண்ணணும், /r−1. ஓகேவா, ஸோ இதுதான் நம்ம இந்த கூடுதலுக்கான ஃபார்முலா நோட் பண்ணியிருந்தது. இப்போ இதில் வந்து வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஏவோட வேல்யூ 3, அடுத்து r⁻n. அப்போ r⁻n அப்படின்னா 2^8 - 1 /
2 மைனஸ் 1. ஓகே, அப்போ 2 மைனஸ் 1 1 தான். அப்போ இதை பற்றி நம்ம கீழே உள்ள வேலையை பற்றி கவலைப்பட தேவையில்ல. மேலே 3. இப்போ 2 பவர் 8, 2 பவர் 7 நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிருந்தோம் 128. அப்போ இதோட இன்ட்டு 2 அப்படின்னா எவ்வளோ வரும்? 16க்கு 6 பேலன்ஸ் 1 256ங்கிற வருமா? அப்போ 256 இதுதான் 2 பவர் 8ஓட வேல்யூ. இப்போ -1 இதுக்கு ஈக்குவலாக தான் வரும். ஓகேவா? அப்போ என்ன இங்கே 255ன்னு வருமா? 3 × 255 இதுதான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர். ஏன்னா 3 15க்கு 5 பேலன்ஸ் 1, அதுலேயும் 3 15 1 16, 16க்கு 6 பேலன்ஸ் 1, 2 6 1 7 765. அப்போ 3 எண்களோட கூடுதல் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது 8th டேர்ம் வரைக்கும் உள்ள கூடுதல் பார்த்தீங்கன்னா 765. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? அப்போது ஃபஸ்ட்டு அந்த உறுப்புங்கிற டேர்ம் இந்த ஃபார்முலா வச்சும் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? ஆர் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட்டு கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ணுறோம். என்ன கண்டிஷன்? ஆர் கிரேட்டர் தென் 1ன்னு இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கூடுதல் சம்மந்தமானதுன்னா இந்த மாதிரி தான். இன்கேஸ் ஆர் லெஸ் தென் 1ன்னு இருந்துச்சுன்னா எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறங்கிற பார்க்கலாம். அடுத்த கொஸ்டினே கவனிங்க. ஏவோட வேல்யூ 2400, ஆரோட வேல்யூ -3 கொடுத்துட்டாங்க. என் வேல்யூ 5 என்ற பெருக்கு தொடரின் எஸ்என் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? எஸ்என் அப்படின்னா கூடுதல். ஓகே, இப்போ இங்கே ஆர் வேல்யூ -3ன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ -3னா ஆர் வந்து லெஸ் தென் 1ங்கிறது இதுலேருந்தே தெரிஞ்சிருது. ஓகே, இப்போ இதோட கூடுதல் கேட்குறாங்க. எஸ்என் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 1 - ஓகே 1 - ஆர் பவர் என் டிவைடட் பை 1 - ஆர். அப்படியே நம்ம கிரேட்டர் தென் 1க்கு வந்துட்டு ஆர் பவர் என் -1ன்னு போட்டிருந்தோம். இங்கே அப்படியே முன்னாடி. ஓகேவா? ரைட். ஸோ இதில் நீங்கள் சிம்ப்ளை பண்ணுங்கள். ஏவோட வேல்யூ ஃபஸ்ட்டு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் 2400. அடுத்தது 1 - ஆர் பவர் என்ன? இல்லை ஆரோட வேல்யூ -3, என்னோட வேல்யூ 5 டிவைட் பை 1 - ஆரோட வேல்யூ -3. ஓகேவா? ஸோ இதை சிம்ப்ளை பண்ணுங்க. அடுத்தடுத்து 2400 1 இங்கே 3 பவர் 5ன்னு இருக்குது. ஓகேவா? அப்போ இதில் வந்துட்டு மைனஸ் வந்து ஹோல் பவரில் ஒற்றைப்படை என்ன இருந்தால் கண்டிப்பாக மைனஸ் வரும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே மைனஸ் வரும். எத்தனை டேர்ம் இங்கே பார்ப்போம்? 3 × 3 × 3 × 3 × 3. ஓகேவா? 5 டைம் நோட் பண்ணிட்டேன்னா 3 9. அதே போல் இங்கேயும் 3 9 9 × 9 81 × 3. அப்போ என்ன வரும்? 243ங்கிறது வருதா? ஓகேவா? அப்போது இங்கே 1 - -243. ஓகே, -243. அடுத்து இந்த டேர்ம் என்ன ஆகும்? ப்ளஸ்ஸுங்கிற மாதிரி மாறிடுமா? ஓகே, ஸோ இந்த டேர்ம் ப்ளஸ்ன்னு மாறிச்சுன்னா 1 + 243 244ங்கிறது கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த டேர்மும் ப்ளஸ்ஸு மாறிடும். அப்போ 1 + 3 அப்படிங்கிறது 4ன்னு மாறும். ஓகேவா? அப்போ வேல்யூலாம் என்ன? இங்கே 2400 × 244 டிவைடட் பை 4. ஓகே, இதை சிம்ப்ளை பண்ணுங்கள். ஒரு நாள் 4 6 நாங்கள் 24 600. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 244ஓட 6 மட்டும் நீங்கள் மல்டிபிள் பண்ணுங்கள். இந்த 2 0 வருதா? அந்த 2 0க்கு நான் இங்கே நோட் பண்ணிடுறேன். இப்போ 6 நாங்கள் 24க்கு 4 பேலன்ஸ் 2, 6 நாங்கள் 24 2ம் 26க்கு 6 பேலன்ஸ் 2, இங்கே 12 2ம் 14. அப்போ 146400 தான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர். 1464 அப்படிங்கிறது இருக்கும். ஆப்ஷனில் இருக்குங்களா? 14 சாரி ஆன்சரில் இருக்குது. 146400 தான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரியும் கொஸ்டின் கேட்டுருவாங்க. நம்ம கூடுதல் கண்டுபிடிக்கிறதுங்கிற ஃபார்முலாவே இங்கேயும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ 1 + 4 + 16 and so on என்ற தொடரின் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் 1365 வரும் அப்படிங்கிற இங்கே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ இங்கே கூடுதல் அப்படிங்கிற கான்செப்ட் வந்துச்சா? நெக்ஸ்ட்டு இது கூட்டுத்தொடரா பெருக்கு தொடரா அப்படிங்கிற அந்த வேர்டை இங்கே மென்ஷன் பண்ணலாம். அப்போ இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ 1ன்னு இருக்குது, அடுத்த டேர்ம் 4 இருக்குது, அடுத்த டேர்ம் 16 இருக்குது. அப்போ 1ஓட 4 மல்டிபிள் பண்ணியிருக்காங்க 4ன்னு கிடச்சிருக்கு. அடுத்தது 4ஓட 4 மல்டிபிள் பண்ணியிருக்காங்க 16ன்னு கிடச்சிருக்கு. அப்போ காமனாக 4ஆல் மல்டிபிள் ஆகிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். இது ஒரு பெருக்கு தொடர் வரிசை ஜிபிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? இப்போ இதிலேருந்தே நம்ம நோட் பண்ணுங்கள். கூடுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? இப்போ கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு SN = A ×
ஆர் பவர் என் மைனஸ் ஒன். இதில் ஏன் அந்த டைம் நோட் பண்ணுறேன், ஆர் கிரேட்டர் தென் ஒன்று தானே, ஏன்னா 4ங்கிறதான் நம்மளுக்கு கிடச்சது, ஆரோட வேல்யூ 4 கிடச்சது, கிரேட்டர் தென் 1. அதனால் இந்த ஃபார்முலாவை நான் அப்ளை பண்ணிடுறேன். ஏங்கிற டேம் என்ன, இதில் ஏங்கிற டேம் உங்களுக்கு கொடுத்துருக்க முதல் டேம். ஓகேவா, ரைட். எஸ்என் வந்து 1365ன்னு கொடுத்துட்டாங்க. அடுத்தது ஏவோட வேல்யூ 1, ஆரோட வேல்யூ என்ன, நம்ம 4ங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். அடுத்தது என் வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு தெரியாது, -1 டிவைடட் பை ஆர் வேல்யூ 4. அப்போ 4 - 1 3. ஓகேவா, ரைட். இப்போது அடுத்தது இந்த 3ங்கிற வேல்யூ இந்த சைட் போகும்போது மல்டிபிளாக மாறுமா, மல்டிபிளாக மாறுச்சு அப்படின்னா இன்ட்டு 3. அப்போ 3 15 5 பேலன்ஸ் 1, 3 18 1 19 பேலன்ஸ் 1, 3 9 1 10 பேலன்ஸ் 1 1 3 3. அப்போ 4095 ஈக்குவல் டு இங்கே 4n - 1ன்னு இருக்கும். அடுத்து இந்த -1 ஈக்குவல் டு இந்த சைடு போகுது அப்படின்னா +1ங்கிறது மாறும். அப்போ 4095லேருந்து +1 அப்படின்னா 4096ன்னு இருக்கும். இங்கே 4 பவர் என்னன்னு இருக்கும். ஓகேவா, ரைட். இப்போ இதில் இருந்து தான் உங்களுக்கு முக்கியமான ஒரு சேலஞ்சுங்கிறது இருக்கும். என்ன அப்படின்னா எப்பயும் போல தான் எந்த வேல்யூ, அதாவது பேஸ் 4 தான், இங்கே 4 எப்படி கிடச்சோ அதே போல் தான் இங்கேயும் பேஸ் 4. பேஸ் 4லேருந்து பவர் வேல்யூ எந்த வேல்யூ இருந்தால் இங்கே இந்த 4096 வரும். ஓகேவா, அப்போ செக் பண்ணி தான் ஆகணும். 4 × 4 × 4, ஏன்னா நம்மளுக்கு 3 நாளோட வேல்யூ, 4 க்யூப்போட வேல்யூ நம்மளுக்கு 64ங்கிற கிடைக்கும். அப்போ அதுக்கு அடுத்துல இருந்து தான் நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கலாம். இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் மொத்தம் 5 மென்ஷன் பண்ணியிருக்கேன். இன்னொன்று 6ங்கிறத மென்ஷன் பண்ணுவோம், பார்ப்போம். ஓகேவா, நமக்கு இந்த 4 க்யூப்போட வேல்யூ 64 தெரியும். அடுத்து ஒவ்வொரு நாளாக நீங்கள் நம்ம மல்டிபிள் பண்ணி ஆகணும். ஓகே, ஒவ்வொரு நாளாக நம்ம இங்கே மல்டிபிள் பண்ணி ஆகணும். அது ஒன் பை ஒன்னாக பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு 64 × 4, 64 × 4 என்ன, 4 அங்கே 16 6 பேலன்ஸ் 1, ஆனால் 24 1 25 256. அடுத்த 4. ஓகே, ஸோ 5வது நாளில் நான் மல்டிபிள் பண்ணுறேன். 4ன்னு அப்படின்னா நாங்கள் 24க்கு 4 பேலன்ஸ் 2. அடுத்தது நாங்கள் 20 2 22க்கு 2 பேலன்ஸ் 2. நெக்ஸ்ட்டு இங்கே 4 2 8 8 2 10 1024. இப்போது 6வது நாளில் நான் மல்டிபிள் பண்ணுறேன். இப்போ மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆன்சர் வருங்கிறத பாருங்கள். கரெக்டாக இந்த வேல்யூங்கிறது வந்துடும். 4 16க்கு 6 பேலன்ஸ் 1, 2 8 1 9. அடுத்தது இந்த 0 வரும், ஒரு நாள் 4. அப்போ 4096 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடச்சிது. 4 பவரில் என்ன இருந்தால் 4 பவரில் 6 டைம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா. ஓகேவா, அப்போது இங்கே n வேல்யூ 6 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, n வேல்யூ 6ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா, ஸோ கரெக்டாக இந்த மாதிரி இடங்கள்லையுமே அவங்க கொஸ்டின் கேட்பாங்க. இங்கே இந்த பவர் வேல்யூ நான் இப்போ சொன்ன மாதிரி இப்போ முன்னாடி நான் சொன்ன பாயிண்ட் இப்போ உங்களுக்கு புரியும். 2 பவர் ஒரு 5 வரைக்குமோ, 3 பவர் 5 வரைக்குமோ, 4 பவர் 5 வரைக்கும், இந்த மாதிரிலாம் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்க வேல்யூ நல்லது. ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் கவனிங்க. 3, 6, 12, 24 and so on 384 என்ற பெருக்கு தொடரில் எத்தனை உறுப்புகள் உள்ளன, அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ உறுப்புகளோட எண்ணிக்கை அப்படிங்கிற கான்செப்ட்லையும் இங்கே கொஸ்டின் வரும். இது பெருக்கு தொடர் தான், அது மென்ஷன் பண்ணிட்டாங்க. உறுப்புகளோட எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா லாஸ்ட் டேம் மட்டும் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, அப்போ Tn = a × r பவர் n - 1. இதோட வேல்யூ தான் 384, லாஸ்ட் டேர்மோட வேல்யூ. ஓகேவா, இந்த n வேல்யூ தான் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ இதில் என்ன, ஏங்கிற டேர்ம் நம்மளுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான். ஆறுங்கிற டேர்மும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். என்ன, இதோட 2 மல்டிபிள் பண்ணியிருக்காங்களா, ஒவ்வொருலையுமே அதை 2 மல்டிபிள் பண்ணுறாங்க. அப்போ ஆரோட வேல்யூ 2ங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 3 × நெக்ஸ்ட்டு 2 பவரில் என்ன வருது, n - 1 ஈக்குவல் டு இங்கே 384. இப்போ இதில் 2 பவர் n - 1ங்கிறது தான். 3ங்கிற வேல்யூ ஈக்குவல் டு அந்த சைடு போனுச்சுன்னா டிவைடில் மாறும். அப்போ 3 8 4 டிவைட் பை 3ங்கிறது இருக்கா, சிம்ப்ளை பண்ணுங்கள். சிம்ப்ளை பண்ணிங்க அப்படின்னா 1 டைம்ஸ், இங்கே 2 டைம்ஸ் வரும், பேலன்ஸ் 2 24 8 டைம்ஸ், அப்போது 128. ஓகேவா, இப்போ 2 பவர் n - 1ஓட வேல்யூவில் 128ன்னு இருக்குது. இங்கே பேஸ் 2 வரணும். இந்த 108க்கு பதிலாக பேஸ் 2 வந்து என்ன பண்ணணும், பவரில் என்ன வேல்யூ இருக்கணுங்கிறத பாருங்கள். இப்போ 2 பவர் 5ங்கிறது தெரிஞ்சுக்கலாம். 2 பவர் 5னா 32. நீங்கள் இதையும் மைண்டில் வச்சுக்கிறதுக்கு என்ன அப்படின்னா இந்த 5 அப்படிங்கிற போது 3 + 2 5. ஓகேவா, இந்த மாதிரி நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ 2 பவர் 6னா இதை அப்படியே டபுள் பண்ணணும், 64.
2^7 அப்படின்னா இதை டபுள் பண்ணணும் 128 நம்மளுக்கு கிடச்சிச்சுங்களா. அப்போ 128னா 2^7ங்கிறது தான். இங்கேயும் பேஸ் 2 இங்கேயும் பேஸ் 2. அப்போ பவர் வேல்யூவை நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். n-1ஓட வேல்யூ 7 அப்படின்னா என்னோட வேல்யூ -1 இந்த சைடு போகும்போது +1ன்னு மாறும். அப்போ 7 + 1 8. அப்போ என்னோட வேல்யூ 8. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ கரெக்டாக இந்த நீங்கள் இந்த ஃபார்முலாவிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அது முக்கியமாக லாஸ்ட் டேர்முக்கு இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா. இல்லை எனக்கு அது தெரியல அப்படின்னா நீங்கள் ஒரு வேளை சின்ன நம்பராக கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் இதையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறாங்கிற தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தடுத்து நீங்கள் டபுள் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு அடுத்தது 24 × 2 48 அந்த மாதிரி நீங்கள் அப்படியே டபுள் பண்ணிட்டே போனால் எத்தனாவது டைம் வந்துட்டு 384 வருதுங்கிறத பாருங்கள். 8வது டைம் வரும். ஓகேவா. ஸோ அப்போ அதுதான் அதற்கான ஆன்சர் அப்படிங்கிற நோட் பண்ணிக்கலாம். இது உறுப்போட எண்ணிக்கை. அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் இருக்குது. முடிவிலி அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதோட முடிச்சுக்கலாம். இந்த கொஸ்டின் கவனிங்க. -1 ≤ or 1 எனில் முடிவிலி வரை பெருக்கு தொடரின் கூடுதல் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த முடிவிலி அப்படிங்கிற வேர்டு இன்ஃபினிட்டி நம்பர் அப்படிங்கிற வேர்டு வந்திருக்கு. ஓகேவா. ஸோ இதற்கான ஃபார்முலாவே கொஸ்டினாக கேட்டிருக்காங்க எங்கள் 2017 Group 4ல். ஓகே. அப்போ ஃபார்முலா என்ன அப்படின்னா S infinity = நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோமா S infinity = A/1 - R அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேவா. அப்போது ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். இதவே அப்போ ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் ஏங்கிறது நம்மளுக்கு தெரியும், ஆருங்கிறது காமன் ரேஷியோங்கிறது தெரியும். இந்த வேல்யூ வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இதிலே நீங்கள் கவனிங்க. இப்போ 368வது கொஸ்டினே நம்ம பார்த்துக்கலாம். 108 36 12 4 என்ற முடிவிலி தொடரின் கூடுதல் காண்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ S இன்ஃபினிட்டிவ் வேல்யூ தான் A/1 - R. ஏவோட வேல்யூ என்ன? ஏவோட வேல்யூ ஃபஸ்ட்டு டேர்ம் 108. அதே இது ஆரோட வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆரோட வேல்யூ என்ன? செகண்ட் டேர்ம் / ஃபஸ்ட்டு டேர்ம். ஓகேவா. சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா ×3. ஓகே. அப்போ இங்கே 36 × 3 தான் 108. அப்போ 1/3ங்கிறது வருமா? ஆரோட வேல்யூ 1/3ங்கிறத நான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போது 108 / 1 - 1/3. ஓகே. இதுக்கு அடுத்தது என்ன? இப்போ இங்கே 3ங்கிற வரும். 3 - 1 2. ஓகேவா. அப்போ 108 / 2/3ன்னு இருக்குது. இந்த 3 இங்கே மல்டிபிள் ஆகும். இந்த 2ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 54 வரும். 54 × 3 தான் நமக்கு தேவையான ஆன்சர். இன்னும் 12க்கு 2 பேலன்ஸ் 1. இங்கே 15 1 16 162ங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே. அப்போ இந்த முடிவிலி அப்படிங்கிற ஃபார்முலாவில் ஏங்கிற டேமும் ஆறுங்கிற டேமும் தேவை. அதை கண்டுபிடிச்சிட்டு இங்கே சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளை பண்ணால் நமக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா. ரைட். ஸோ இந்த மாதிரி எல்லா மாடலுமே ஒன்ஸ் ஒரு டைம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மெயினாக ஃபார்முலாவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சிறப்பு தொடர் சம்மந்தமான வீடியோஸ் பார்க்கலாம். அதுக்கடையில் சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் இருக்குது, அதையும் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஏஜ் சம் கேட்டீங்க, அதுவும் நம்ம பார்க்கலாம். ஒன் பை ஒன்னாக ஃப்ரீ டயத்தில் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.